இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், நமது பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் சரத்குமார் போன்ற அத்தனை தலைவர்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்திய தாயின் பிள்ளைகள் தீவிரவாத தாக்குதல் நடத்தினால், பிள்ளைகள் மீது தீவிர தாக்குதல் நடத்தினால் நாங்கள் பொறுக்க மாட்டோம் என்று இங்கே கூடியிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரின் மனதை திறந்து பார்த்தால், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னாரே, இந்த பாரத தேசம் வேரடி மண்ணோடும் தீவிரவாதத்தை நீக்கும் என்பது மட்டுமல்ல, இந்த நாட்டில் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் தீவிரவாதத்திற்கு எந்த விதத்திலும் நாங்கள் அடிபணிவோம் என்று நினைப்பதில் கூட பாவம் என்பதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்களே, அந்த முகத்தை இங்கே உள்ள ஒவ்வொருவரின் முகத்திலும் நான் பார்க்கிறேன், ஒவ்வொருவரின் மனதிலும் நான் பார்க்கிறேன். அந்த அளவிற்கு நம் சகோதர சகோதரிகள் தீவிரவாதத்தால் பலியுண்ட பொழுது, இந்த நாட்டே வெகுண்டெழுந்த போது, இங்கே ஏற்கனவே அண்ணன் சரத்குமார் அவர்கள் சொன்னதை போல தமிழகத்திலும் சில குரல்கள் தீவிரவாத தாக்குதலுக்கு ஆதரவாக ஒலிக்கிறது என்றால், இதைவிட வெட்கக்கேடு வேறு எதுவுமே கிடையாது. வெற்றி தலைகுனிய வேண்டும். அவர்களுக்கு நாட்டுப்பற்றில்லை, ஓட்டுப்பற்று மட்டும்தான் இருக்கிறது. ஆக அந்த ஓட்டுப்பற்று உள்ளவர்களை நாட்டை விட்டே துரத்த வேண்டும். அவர்களுக்கு ஓட்டு கிடையாது என்பது என்ன மனநிலையில் இருந்தால், ஒரு சாமானிய குழந்தை கூட பாதிக்கப்பட்டால் நாம் துடிதுடித்து போவோமே, ஆனால் தேனிலவிற்கு போன தம்பதிகளை, பிரயாணத்திற்கு போன தம்பதிகளை, சுற்றுலாவிற்கு போனவர்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஆதரவாக இங்கே தமிழகத்தில் இருந்து எப்படி குரல் ஒலிக்க முடியும் என்று நான் கேட்கிறேன். அந்த ஒலிக்கும் குரலுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்பதற்குத்தான் இந்த கூட்டம் இங்கே நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். சிந்து நதியின் தண்ணீரை நிறுத்தினால் உடனே இங்கே உள்ளவர்கள் தாகத்திற்கு என்ன செய்வார்கள் என்று கேட்கிறார்கள். அங்கே உள்ள பாகிஸ்தானை சார்ந்த ஒரு அதிபர் சொல்கிறார், அங்கே சிந்து நதியில் ரத்தம் ஓடும் என்று சொல்கிறார். நம் பாரத தேசம் என்ன சொன்னது என்றால், தண்ணீரும் ரத்தமும் ஒரு சேர ஓட முடியாது என்பதை தெளிவாக சொல்கிறேன் என்று சொன்னது. எல்லா மாநிலத்தையும் விட நமக்கு மனது வேதனையாக இருப்பது என்ன என்றால், பிரிவினை குரல் தமிழகத்தில் இருந்து ஒலிக்கிறது. போர்க்குரல் வேண்டும் என்றால் போர்க்குரல் வேண்டாம் என்று இங்கே இருந்து சில பேர் ஒதுக்கிறார்கள். கள்ளத்தோணி ஏறி சென்றவர்கள் எல்லாம் போரை பற்றி பேசுகிறார்கள். அதுதான் வெட்கக்கேடு. அவர்களுக்கு என்ன உணர்வை பற்றி என்ன தெரியும்? இன்னொன்று இணையதளங்களில் வருகிறது. நான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை, மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களோடு உரிமையோடு அவர்களின் கோரிக்கையோடு சேர்ந்து இங்கே வைக்கிறேன். அஸ்ஸாமில் யாரெல்லாம் இணையதளத்தில் இந்த பாரத தேசத்திற்கு எதிராக கருத்து சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் தண்டிக்கப்படுவார்கள், அவர்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படுவார்கள் என்ற ஒரு ஆணையை பிறப்பித்தார்கள். ஆனால் இங்கே ஒருத்தர் இணையதளத்தில் பேசுறாரு, பாவம் சிகிச்சைக்கு வந்தவங்களை கூட நீங்க திருப்பி அனுப்புவீங்களா? சிகிச்சைக்கு வந்தவங்களை திருப்பி அனுப்புவீங்களா? நான் சொல்கிறேன், இந்த பாரத தேசம் இந்த ஆண்டு மட்டும் 5000 விசாக்களை கொடுத்திருக்கிறது. அந்த அளவிற்கு மனிதாபிமானம் உள்ள தேசம். சிகிச்சைக்கு வந்திருப்பவர்களை திருப்பி அனுப்புகிறீர்களா என்று கேட்கிறார்கள். நான் கேட்கிறேன், சிகிச்சைக்கு கூட வழிவகை செய்யாமல், மருத்துவமனை உதவிகளை கூட மேம்படுத்தாமல், மருத்துவமனை வசதிகளை கூட மேம்படுத்தாமல் தீவிரவாதிகளுக்கு துணை போகிறது அந்த தேசம். அந்த தேசத்தை சார்ந்தவர்களுக்கு நாம் இரக்கம் காண்பிக்கலாமா என்று நாம் கேட்கிறோம். ஆக அந்த தேசம் அந்த மக்களுக்கு மருத்துவ உதவியை செய்யாமல் தீவிரவாதத்திற்கு துணை போகிறது என்றால், அந்த தேசம் நம்மால் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டிய தேசமாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம் பாரத பிரதமர் அவர்கள் வெளிநாடுகள் செல்லும் பொழுது, வெளிநாடு செல்கிறார் என்று சொன்னார்கள். உலகத்தில் எந்த பாரத பிரதமருக்கும் கிடைக்காத ஆதரவு 30 நாடுகள் ஒரு சேர இந்த பாரத தேசம் இந்த தீவிரவாதத்திற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் உடன் இருப்போம் என்று இன்னைக்கு புட்டின் பேசி இருக்கிறார். தீவிரவாதத்தை எங்களால் ஆதரிக்க முடியாது.
பாரத தேசம் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு நாம் துணை புரிவோம் என்று. ஆனால் இந்த காங்கிரஸை சார்ந்த உத்தரப்பிரதேசத்தில் இருந்து ஒரு தலைவர் ரஃபேல் விமானத்தை வைத்து விளையாட்டு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். காங்கிரசுக்கு வேண்டுமானால் தீவிரவாதம் விளையாட்டாக இருக்கலாம், ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் தீவிரவாதம் என்பது மனித குலத்திற்கு எதிரான தாக்குதல். அந்த தாக்குதலை இந்த தொண்டனே விடமாட்டான். நமது பிரதமர் விடுவாரா? விடமாட்டார். நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு அடி கொடுப்போம். எல்லாவற்றிற்கும் மேலாக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் விஸ்வகர்மானா கேட்க மாட்டார், யூபிஏனா கேட்க மாட்டார். இப்பொழுது பாகிஸ்தானிகளை வெளியேற்றுங்கள் என்றாலும் கேட்காமல் இருந்தால் அதன் பின்விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அதனால் யார் யார் பாகிஸ்தான்கள் சட்ட எதிராக இங்கே இருக்கிறார்களோ அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று கேட்டு இங்கே உள்ளவர்கள் அனைவரின் உணர்வும் நம் உணர்வும் ஒன்றுதான். இத்தனை தலைகளும் இத்தனை இதயங்களும் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடு பாகிஸ்தானை எதிர்ப்பதில் அனைவரும் ஒன்று கூடி இருக்கிறோம் என்று சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாநில தலைவர் உள்ளிட்ட நமது அன்பு சகோதர சகோதரிக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று ஒரு முக்கியமான ஒரு கண்டன போராட்டத்தையும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக தேசப்பற்றோடு இருக்கிறோம் என்று வலியுறுத்துகின்ற ஒரு அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டம் பாகிஸ்தானியர்களும் அத்துமீறி பஹல்காமில் 22ஆம் தேதி நடந்ததை எல்லாரும் நீங்கள் அனைவரும் பார்த்திருக்கீர்கள். அதை பார்க்கும்போது நெஞ்சை பிளக்குகின்ற சம்பவத்தை எல்லாம் பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க நமது பாரத பிரதமரும் நமது உள்துறை அமைச்சரும் தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளது உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு தக்க அடி கொடுப்போம் என்று உறுதியளித்திருப்பது நம் அனைவருக்கும் ஒரு மன நிம்மதியை தருகிறது. பழிக்கு பழி என்பது நாட்டில் இருக்கக்கூடாது என்று சொன்னாலும் எதற்கு பழி வாங்குவது என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அதை நமது பாரத பிரதமர் சிறப்பாக உணர்ந்திருக்கிறார் என்று மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஆக நாம் அனைவரும் தேசப்பற்றோடு ஒற்றுமையாக இருந்தால்தான் நாம் நாடு வளமாக இருக்கும் என்று ஒரு புறம், பொருளாதார அடிப்படையில் உயரும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் தேசப்பற்றும் நாட்டுப்பற்றும் இருக்கும் போதுதான் நாம் உயர முடியும் என்பதை மனதில் கொண்டு இன்னும் சிலர் இங்கு இருந்து கொண்டே, பாரதத்தில் இருந்து கொண்டே, தமிழகத்தில் இருந்து கொண்டே அவர்கள் பாகிஸ்தானியர்களுக்கு ஆதரவாக பேசுகின்ற ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் தேசப்பட்டு உள்ளவர்களா என்றவர்களை கேள்வி கேட்டு எனக்கு தூண்டுகிறது. ஆகவே நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து 28 பேர் மாண்டிருக்கிறார்கள். அதுக்கு முன் புல்வாமாவில் 40 சிஆர்பிஎஃப் ஜவான்கள் இறந்திருக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் பார்த்துக் கொண்டு இருப்பதா என்பதை தீவிரமாக உண்டித்து கவனித்து பாரத பிரதமர் கரங்களை வலுப்படுத்தி அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுக்கும் நாம் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் 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 என்று கூறி இங்கு மற்றவர்கள் பேசுவதற்கு இருக்கிறார்கள். அடுத்ததாக அன்பு சகோதரி தமிழிசை அவர்கள் பேசுவார்கள்.